வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம புஃபூரி ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹிட் ஸோ ஐ வில் மேக்ஸ் அவுட் மை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அனிமையோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் போன அனிமே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு 6 எபிசோட்ஸ் வந்து அப்படி இப்படின்னு போகும். பட் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் ஸ்ட்ரைட் எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இவங்க விளையாடுறாங்களா ஒரு கேமு. அந்த கேமோட டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஸ்கில்லை வந்து மாற்றிருக்காங்க. விவோர் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை யூஸ் பண்ண முடியும். அது நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண ஒரு ஸ்கில்லு. மிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணக்கப்புறம் அந்த ஷீல்டு எடுத்து அது மேலே வச்சு அதை மறைஞ்சு போயிடுச்சுமா. அந்த அட்டாக் தான் வந்து டிவோர்னு சொல்லுவாங்க. இந்த பவரை எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கேம் வந்து கேவலமாக போயின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஆனால் ஒரு நல்லது இருக்குது. மொத்தமாக சேர்ந்து நிறைய பேர் உன்னை அட்டாக் பண்ணாலும் ஆனால் நீ ஒரே இடத்துல நின்று வந்து அவங்கள தடுக்கலாம். இப்போ வந்து உன்னோட டிஃபென்ஸ் ஸ்கில் வந்து நிறைய ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதை பற்றி யோசிச்சு பார்க்குறா. நிறைய பேர் வந்து அவளை அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து அவுட் ஆக்கிடுறா. இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க வந்து கேமுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து இவங்க லெவல் 2க்கு வந்து போயாகணும். அதுக்கு வந்து நிறைய இடத்துக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. அதாவது அந்த டென்ஜுவான்குள்ளே போய் அந்த பாஸ் எல்லாம் அடிச்சாங்களா அந்த மாதிரி தான். ரெண்டு பேரும் ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அதை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பவர் பார்த்துட்டு இந்த பவர் நான் வாங்கிக்கிறேன். என்ன பவர்? கவர் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவராமா. மூலமாக நம்மளோட ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து தூரமாக இருந்தாலும் கவர் பண்ண முடியும். அப்புறம் இந்த கேமுக்குள்ளே புதுசாக வந்து ரெண்டு பேரும் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தங்கச்சிக்காரி வந்து சொல்லிட்டு இருக்கா. இவங்களை பார்க்கும்போது ஏன் ஞாபகம் தான் வருது, நான் ஃபஸ்ட்டே வரும்போது இப்படி தான் இருந்தேன், நம்மளே நியூபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறா. அவளும் மேப்பில் உங்ககிட்ட காசு இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 2 கேக் வந்து இவங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் அது நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது கேலரிஸை பற்றியெல்லாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் சாலி சொல்கிறா. ஈவெண்ட் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, பேட்டில் ராயலாக இருந்தால் உங்க கூட என்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஒருத்தரும் சீக்கிரத்திலேயே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீ வந்து மேப்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்னும் ஆமாம் நான் தான் மேப்பிள், நீங்கள் யார்? நான் தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன், என்னோட பேர் வந்து ட்ரேட் அண்ட் நான் தான் வந்து 5th பிளேஸ் வாங்கினேன், என்னோட பேர் வந்து ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு. அப்புறம் ஃப்ரிடேரிக்கா தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து கேட்குறா. அதான் நீ ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த மான்ஸ்டருக்கு வழி சொன்னாங்களே அவங்க தான் அவங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் வந்து நீ 3rd இடத்துக்கு வருவே அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூடி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சாலியும் செகண்ட் ஈவெண்ட் வந்து இந்த வீக்கெண்டில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்கிறா. நம்மளோட சாலியும் நீங்கள் 2 பேரும் உண்மையாலுமே நல்லா விளாண்டுருக்கீங்க அப்படி சொல்லும்போது உனக்கு வந்து பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனை பற்றி உனக்கு தெரியுமா? யார் அவர்? அவனை தெரியாத உனக்கு? அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினான். லெவல் 2க்கு ரொம்ப சீக்கிரமாக போனவன் அவன் மட்டும்தான். அவன் எப்படி அவ்வளோ விளாட்றான்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூப்பராக விளாடுவார் போல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்காக டெவலப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இல்லை நாங்கள் ஃபஸ்ட் லெவலில் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, எங்களுக்கு ஏதோ ஒரு சஜஷன் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது சஜஷன் நார்த் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போனீங்கன்னா சூப்பர் ஸ்பீட் ஸ்கில் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டானது தான், கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, பரவாயில்ல நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. ஹீரோயினும் நம்மள மாதிரி கேர்ள்ஸுக்களை இது ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அட பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஐயோ இங்கே வந்து இவ்வளோ பேய் மாதிரி இருக்குது, இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாலி சொல்லிட்டு இருக்கா. சாலியும் இங்கேருந்து ஓடிடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்குமா. நம்ம ஹீரோனும் அங்கே பாரு ஃபயர் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க அப்போவே சொன்னாங்க இது வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் டிஃபிகல்ட்டுன்னு. பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம், இங்கே நம்ம இருப்போம், இங்கேருந்து நம்மளை ஒன்று பண்ண அந்த கோஸ்டெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டேபிள் கடியில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சாலி வந்து பயப்படுறா. டேபிள் கடியில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போய் வந்து பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ஹீரோனும் ஏதோ வலிக்குதுன்னு சொல்கிறாரு. நான் வந்து அவரை ஹீல் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஹீலினோட போர்ஷன் இருக்கும் தெரியுமா, அது வந்து கொடுக்குறேன். ஆனாலும் ஒர்க் ஆகலை. அப்புறம் நம்ம சாலியும் நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவரோட ஹீலிங் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறா. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுறா, அப்பவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு டைம் வந்து ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணுறா, அப்போ வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் அவளும் இப்போ எனக்கு ஒழுங்காயிருச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்போ வந்து அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னதுன்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்பீட் ஸ்கில் இருக்குல்ல, அதுதான் அங்கே கிடச்சிருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம சாலியும் ஃபயர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட அந்த இடமே வந்து பார்த்தோம்னா ஒரு சன்செட் மாதிரி வந்து மாறிடுது. அங்கே நிறைய சன்ஃப்ளவர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி டைமில் சன்செட்டை பார்க்கறது நல்லதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சாலியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களும் ஒரு முத்து மாதிரி ஒன்று கிடைக்கிது. அது என்னென்னு பார்க்கும்போது அது பேர் என்னமோ மேட்டர் ரெட் மதர்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து சேல் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து லெவல் 2க்கு வந்து போகணும், அந்த ஈவெண்ட் வரக்குள்ளே போயாகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சன்செட்லேயே இவங்க 2 பேரும் விளாண்டுருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. இன்னொரு டென்ஜோனுக்குள்ளே வந்து போகிறாங்க. அவங்களும் டென்ஜோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சவுண்டு போட்டுக்கிட்டே இவங்க கிட்ட வந்து வருது. இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பிக் மாதிரி இருக்குது. அது வந்து இடிக்கும் போது அப்படியே மறைஞ்சிருது. ஹீரோயின் இதை நான் 4 தடவை யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் 6 தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஒன்று பெருசாக வருது. இப்போ நீ டிஃபென்ஸ் பண்ணி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறா. அப்போ அவரோட அந்த கவசம் வந்து மறைஞ்சிருது. கவசம் எங்கே காண போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே அந்த கரடியை வந்து அடிக்கிறா. அப்போ வந்து அது மறைஞ்சிருது. என்னன்னு பார்த்தா அந்த கவசத்தை வந்து இன்விசிபிள் ஆக்கியிருக்கேன் நம்ம சாலி. செகண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவ்வளோ சொல்கிறா சாலியும். அவங்க 2 பேரும் அந்த மெயின் பாஸ் ஒன்று இருக்குது தெரியுமா, அதை வந்து அழிக்கிறதுக்காக வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் உடனே அங்கே இருந்த வேரெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு உல்ஃப் மாதிரி அந்த வேர் வந்து மாறிடுது. நம்மளோட சாலியும் நம்மளோட ஹீரோனும் ஒரு கை பாத்திர வேண்டியதா அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவரை வந்து ஹைட்ரா பவர் வந்து யூஸ் பண்ணுறா. ஹைட்ரா பவர் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அப்புறம் நம்மளோட சாலி வந்து இதை நீ பார்த்துக்கோ ப்ரொவோகேஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவளோட மேஜிக் யூஸ் பண்ண வின் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய்
இவ போய் தனியாக அட்டாக் பண்ணுறா. நேரத்தில் ஆப்பிள்ஸ் எல்லாம் கீழே புழுக அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் பிடி அப்படி சொல்லிட்டு அவரோட ஹைட்ரா அட்டாக்கை யூஸ் பண்ணி ஆப்பிள்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவரோட பிக் கன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் வந்து யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறா. அந்த கேப்பில் வந்து நம்மளோட சாலி அட்டாக் பண்ணுறா. அவரோட உச்சக்கட்ட பவர் அது வந்து வெளியே விடுது. அப்போ மேப்பிள் வந்து மயங்கி வந்து விழுந்துடுறா. அப்புறம் நம்மளோட சாலியை எழுப்பி பார்க்கும்போது எந்திரிக்க மாட்டேங்கிறா. லாக் அவுட் ஆயிட்டா. இப்போ நான் வந்து இது தனியாக பார்த்துக்கணும் போல அப்படி சொல்லிட்டு நம்மளோட மேப்பிலும் அதை வந்து தனியாக வந்து அட்டாக் பண்ணுறா. அவரோட ஃபயர் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா அப்படின்னு ஒன்று ஆகுறா. அப்புறம் வின் கட்டர் வச்சு அதோட கண்ணை வந்து அட்டாக் பண்ணிடுறா. இப்போ முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை வந்து தோக்கடிச்சிடறா. என்னன்னா சாலி அதை வந்து தோக்கடிச்சிடறா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிறா. நான் வந்து தனியாகவே இதை தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சாலி சொல்கிறா. நம்ம சாலி உன்னோட லெவல் 2 வந்து இந்த இடத்துல நீ ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இடத்துக்கு ஐஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்கா. நீங்களும் இங்கே செகண்ட் லெவலுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி மேப்பிள் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா அப்படி சொல்லிட்டு சாலி சொல்ல, ஓ அப்படியா, கேட்ட ஷீல்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த ஷீல்டு வந்து ஒயிட் கலர் நல்லா இருக்கு. அந்த ஒரு ஷீல்டுக்கு வந்து ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. இதை வந்து அந்த செகண்ட் ஈவெண்ட்ல வந்து அதை யூஸ் பண்ண போகிறாங்களாமா. சரி இதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம சாலியை வந்து கேட்குறா. அப்புறம் ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்புறம் நடுவில் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த டேபிளுக்குள்ளே போய் உட்காந்த உடனே இங்கே இருந்த 2 கிளாஸுமே அப்படியே வானத்தில் பறந்து அவங்க 2த்துக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து கொடுக்குது. அங்கிருந்த ஃபயரும் ஒரு பால் மாதிரி வந்து ஆகிட்டு இதுதான் வந்து ஸ்கை ஃபுட், இதை உங்களோட ஃபுட் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. இதை வந்து சாப்பிடலாமான்னு தெரியல, பட் சாப்பிட்டு தான் போவேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம சாலி சாப்பிடும் போது அவரோட முடியெல்லாம் அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹீரோனோட கண்ணுமே வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக வந்து மாறி இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் இது வந்து பர்மனெண்ட்டாக இல்லை இது டெம்பரரி தான் மாறிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம சாலியை வந்து சொல்கிறோம். நம்ம வந்து இந்த கேமை 1 மாதம் தான் விளாண்டோம், பட் ரொம்ப நாள் விளாண்ட மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து ரெடி ஆக வேண்டியது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த இடமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எனக்கு இதுதான். அந்த கொராமோ அப்படிங்கிறவரெல்லாம் அங்கே வந்து வந்துடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து வந்து பேசிட்டு இருக்கா. அங்கே பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு பொண்ணு வந்து நான் தான் இங்கே வந்து லீடர், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களா நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவன் வந்து ஃப்ளேம் எம்பியரோட ஒரு மெம்பர் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. லேடியை வந்து சூப்பராக பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லானவங்க, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கமுரு சொல்லிட்டு இருக்கான். வந்து இந்த கேம் தொடங்க போது இந்த கேமோட ரூல் என்னன்னா 300 சில்வர் மெடல்ஸ் வந்து செதறி கிடைக்கும். அதில் வந்து 10 மெடல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் கிடைக்கும். அந்த கோல்டு காயினை வச்சு நீங்கள் வந்து பவர் வந்து கெயின் பண்ணிக்கலாம். 10 வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கில் வந்து நாங்கள் புதுசாக தருவோம் அப்படி சொல்லிட்டு இந்த டிராகன் ஒன்று சொல்லுது. இப்போ வந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. இப்போ 6 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கேமுக்குள்ளே போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 6 செகண்ட் முடிய அப்படியே இந்த எபிசோடு வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டிக்கோங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஹீரோயினும் சாலியும் வந்து ஒட்டுக்க தான் வந்து சண்டை போட போகிறாங்க. எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க, அந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய்.